நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பாதுகாத்து பராமரித்து நீர் எங்களை போஷித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் மனம் திரும்பி சீர்படவும் உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். மீட்பு வச்சிரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிய பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 69 நாம் பாடுவோம். பாடல் எண் 69. ஆண்டவர் நம் வாழ்வில் இதுவரை செய்த நன்மைகளையும் அவர் நடத்தின பாதைகளையும் எண்ணி நன்றி உள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உன் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. உன் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கினே தயவாய் பாடுவேன் நன்றி. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கினே தயவாய் பாடுவேன் நன்றி. தாங்கினீர் தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம்.
இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் இரண்டாவதாக பாடலின் 251 பாடலை பாடுவோம். பாடலின் 251. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விண்ணின் கண்ணோட்டம் உடையவர்களாக இந்த பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவித்தாமே மன்னான நமக்குள் வாழுகின்றார். மகிமையின் தேவ ஆவிதானே மன்னான நமக்குள் வாழுகின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. இப்பொழுது பாடினது போல ஒரு விண்ணின் பார்வையுடையவர்களாக நாம் வாழும் பொழுது தான் சிலுவையை சுமந்து வரக்கூடிய ஒரு சீஷத்துவ வாழ்க்கை நமக்கு ஒரு இயல்பாகவும் நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கையாகவும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உணர்ந்து ஒரு ரியலைசேஷனோடு வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல் வரிகளை ஒரு விண்ணின் பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் என்ற பாடலை உணர்ந்தவர்களாம் இந்த பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம்.
அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறேன் அதை நித்த. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவனே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவனே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன். மண்ணின் வாழ்வையும் குப்பைய என்கிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பைய என்கிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்றழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும்
கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த பூமியில் சந்தோஷமும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு ரகசியத்தை கற்றுத்தந்த நல்ல தகப்பன், எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருந்து கைவிடாது, ஒருபோதும் குறையுள்ளவன் என்று தள்ளாத நல்ல தகப்பனாக எப்பொழுதும் நாம் நம் மீது நம்பிக்கை இழந்த போதிலும் அவர் நம் மீது நம்பிக்கை இழக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் முன்னேறி செல்லும்படியாகவே அவருடைய கிருபையை தந்து நம்ம நடத்துகிற நல்ல தகப்பனாகவே நம்மளோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க, அவர் நம் மத்தியில் வாசமாக இருக்க, நாம் எல்லோரும் இறைத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளையும் அவர் நடத்தி வந்த பாதைகளையும் எண்ணி அவரை துதித்து மகிழக்கிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யூ குட்னஸ் இன் அவர் லைஃப். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீ சர்வ வல்லவராக எங்களோடு இருக்கிறீங்களே, நன்றி. உம்மால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அற்புதராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களே, நன்றி. உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ. உங்களுடைய அன்பு மாறாத அன்பாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அறியாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் கூட நேரிடுகிறது இல்லை அப்பா. நீர் எல்லாம் எங்களுக்கு அறிந்து ஆண்டவரே, எங்கள் எல்லாமே எங்கள் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற சூழ்நிலைக்குள்ளாக தான் எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிற சூழ்நிலையாகவே எங்களுக்கு வைத்திருக்கிறீங்களே, நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவராக எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி. உடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமானாக்கின உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட புத்திர சுவிகாரத்தை எங்கள் தந்திருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். மாறாத உடைய அன்பிற்காக நன்றி, மாறாத உடைய கிருபைக்காக நன்றி. காலைதோறும் உடைய இரக்கமும் கிருபையும் புதிதாய் தந்து ஆதரித்து அப்பா புதிய வாழ்க்கையை தொடர்வது போல எங்களுக்கு நடத்துகிற உடைய பாதைகளுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபாதர். பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ சிருஷ்டியையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அப்படிப்பட்ட பரலோகத்தில் வீட்டில் இருக்கிற நம்முடைய தகப்பனையும் நம்ம ரட்சித்தம் இயேசு கிறிஸ்துவையும் உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் மகிழ்ந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் மகிழ்ந்து தொழுவோம். அல்லேலூயா 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 நாம் ஒரு மூன்று சகோதரிகள் சுருக்கமாக அவருக்கு துதிகளை ஏற்படுத்துகிறோம். The most important thing, முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே the fullness of joy, நிறைவான ஒரு சந்தோஷம் என்று இருக்கிறது. That is, we also want that. உங்கள் எல்லோருக்கும் விருப்பம் இல்லையா? Yes, we all like that. இதற்காக அந்த உலகத்தான் சுப்பிரமணியமும் சுல்தானும் ஓடி ஆடி அவன் வாழ்ந்து மாட கோபுரங்களை அவன் கட்டி தன்னுடைய பிஸ்னஸை செய்து விருத்திவனை பார்க்கிறான். He want joy out of the money. பணத்தின் மூலமாக அவன் மகிழ்ச்சி பெற அவன் விரும்புவதற்காகவே அவன் காலமெல்லாம் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான்.
நான் இந்த பூமியிலே நான் கண்டேன். அவன் சூரியனுக்கு கீழே அவன் படுகிற பிரயாசங்கள், எவ்வளவு பிரயாசங்கள் படுகிறான். பூமிக்கு மேலே வானத்தின் கீழே அவன் படுகின்ற பிரயாசங்களை கண்டேன். முடிவாக நான் கண்டது என்னவென்றால் ஜீரோ. ஹி ஃபவுண்ட் நத்திங். அவன் ஒன்றும் மகிழ்ச்சியை பெறவில்லை. எல்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை என்று சொல்வது வேனிட்டி. த வேனிட்டிஸ் ஆஃப் வேனிட்டி இஸ் வேனிட்டி என்று சொல்லுவார் ஆங்கிலத்திலே. எல்லா மாயைகளுக்கெல்லாம் ஒரு விடை சொல்லட்டுமா? வேனிட்டி. மொத்தத்தையும் வைத்து எல்லா மாயைகளையும் என்னவென்று சொல்வாராம்? த வேனிட்டிஸ் ஆஃப் வேனிட்டி இஸ் வேனிட்டி. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் தேர் இன் இங்கிலீஷ். அதை அப்படி ஒரு சகலம் மாயை என்று அவர் கண்டார். பட் ஃபார் அஸ், பட் அஸ் அ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனாய் வாழுவது என்று சொல்வது நாட் பேஸ்ட் ஆன் எனிதிங், எதையும் சார்ந்து வாழ்வது அல்ல. இட் இஸ் அ ஜாய் தட் இஸ் ஃப்ரம் above. People know only 4 direction. 4 டைரக்ஷன் தான் நியூஸ் என்று சொன்னால், N என்பது நார்த், E என்பது ஈஸ்ட், W என்பது வெஸ்ட், S என்பது சவுத். There is no other place. They know only these things. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் என்று வேணாலும் பிரித்து வேணாலும் கொஞ்சம் சொல்லிக்கொள்ளலாம். அல்லாமல் they don't know the another direction that is from above. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற படத்தை நோக்கி பார்த்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறது. தட் இஸ் a wonderful thing. ஆகவே இட் இஸ் a not an ordinary joy, not derived from ஏதோ ஒரு பொருளை வாங்கினேன் என்பதற்காகவோ, ஒரு வீட்டை வாங்கினேன் என்பதற்காகவோ, கல்யாணம் நடந்து விட்டது என்பதற்காக வருகின்ற ஜாய் அல்ல. இட் இஸ் a joy from above. நன்மையான எந்த ஈவும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த ஜோதியின் பிதா என்ற வார்த்தையே இருக்கிறதே பாருங்களேன். ஃபுல் சன்ஷைன், அந்த பிரைட், அந்த சன்ஷைன் லைட், அந்த ஹெவன்லி லைட்லேருந்து வருகிறது, ஜாய்ஃபுல் லைட்லேருந்து வருகிறது. அதுலேருந்து இறங்கி வருவது தான் ஐயா நிலைத்திருக்கும். எப்படி ஆயிலும் இங்கே வந்து ஜாய் பெறலாம் என்று சொல்வதெல்லாம் அதை எப்படி நாம் பெற முடியும்? இங்கே வந்தால் இங்கே இவ்வளோ ஒரு பாஸ்டர் இருப்பார், அவர் பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் எனக்கு பயம் போய்விடும் என்று அர்த்தமா? அவர்கள் பயப்படாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் அது அநேக பட்சத்தில் அங்கே இருப்பதெல்லாம் தெய்வ பயத்தையே பயப்படாதீர்கள் என்று விரட்டி விட்டதை போல் மாறிவிட்டது. தெய்வ பயம் இல்லாதிருந்து விட்டு கம்ஃபர்ட்டை கொடுத்து ஆசீர்வதிப்பது தான் அது ஆசீர்வாதமாய் அது மாறிவிட முடியுமா? இட் இஸ் ஒன்லி காட், தேவன் தருகின்ற அந்த மகிழ்ச்சி என்று இருக்கிறது. அதைத்தான் இந்த யோவான் 16 இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 16 இந்த அதிகாரத்திலே 11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வாசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. உமது சமூகம் என்று சொல்ல வரும் பொழுது அதுதான் இட்ஸ் பிகினிங். 2 அன்பு தான் மேலானது. என்ன அன்பு? லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். முழு இதயத்தோடு தேவனை அன்பு கூறுவதும், அண்ட் லவ் ஒன் another, ஒருவர் அதே போல் நீங்கள் அன்பு கூறுவதும் தவிர பிரமாணம் என்றும் வேறு எதுவும் இல்லை என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அதுபோல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், உம்முடைய சமூகம் என்று இடம் இருக்கிறதே, யூ டிசைர் தேன், அதை நம்பியிருக்கிறீர்களா? பரிபூர்ண ஆனந்தம் என்று சொல்வதற்கு விரும்புகிறோம் இல்லையா? எல்லோரும் எஸ் எஸ் என்று தான் நாம் சொல்லுவோம். ஜாய் ஐஸ்கிரீம் என்றால் எல்லோரும் வேண்டாம், எஸ் வி ஆல் வாண்ட் ஜாய் ஐஸ்கிரீம் என்று சொல்வதை போலவே பரிபூர்ண ஆனந்தம் வேண்டுமா? வேண்டும் தான். பட் டு யூ கீப் தட் த லவ் ஆஃப் காட், தேவன் நேசிக்கிற அவருடைய சமூகத்தை நாடுகிற அவ்வளோ பெரிய தாவீது அரசன் சொன்னான், உடைய சமூகம் முன்னால் போகவில்லை என்றால் ஐ வில் நாட் கோ ஃபார் த வார். இந்த யுத்தத்திற்கு மீதியான அங்கே குவிந்து கிடக்கிறார்கள், கணப்பொழுதிலே எங்களை மேற்கொள்ளவும் முடியும். தட்ஸ் ஓகே, அது என்ன வேணாலும் நடக்கட்டும். பட் அன்லெஸ் யுவர் ப்ரெசன்ஸ் கோ பிஃபோர் மீ, உடைய சமூகம் இல்லை என்றால் ஐ கேனாட் கோ தேன், என்னால் போகல. ஐ கோயிங் டு வெயிட் ஹியர், இங்கே நான் காத்து கொண்டு தான் இருப்பேன். அங்கே மல்பரி ட்ரீ, பெரிய வயல் அங்கே இருக்கிறது, ஒரு 10 ஏக்கர் போல் அங்கே வளர்ந்து இருக்கிறது. அந்த அந்த மல்பரி ட்ரீ, முசுக்கொட்டை, இந்த செடியினுடைய அசைவு ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் வேண்டுமானால் ஐ வில் சே தட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இஸ் மூவிங். தெய்வ சமூகம் அசைவது என்பதை கண்டு
then I will go forward. போவேன் என்று அவர் சொன்னார். ஆகவே டு லவ் காட், தேவனை நேசிப்பது என்று சொல்வது, இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த ஜாய். உமது வலது வாரிசம் என்று சொல்வது லவ்விங் காட்ஸ் த லொக்கேஷன் இட் செல்ஃப், அவருடைய பாரிசத்திற்கே வருவது. ஆகவே இயேசுபெருமான் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது, அவரை பூமியிலே பிறந்த பொழுது, ஜாய் டு த வேர்ல்ட், இந்த உலகத்திற்கு எல்லா மனுஷருக்கும் உரிய நற்செய்தி மகிழ்ச்சி என்று அவர் சொன்னார். ஜாய், எல்லோருக்கும் சந்தோஷம் உண்டாக்குற மகிழ்ச்சி என்று சொன்னார். அவர் பிறப்பிலேயும் there was a joy, his death, அவருடைய மரணத்திலையும் there was a joy. என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? தனக்கு முன் அவர் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு he all the times kept அந்த பேரின்பத்தை, அந்த அந்த அவருடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தத்தை, அந்த ஜாய், இந்த மகிழ்ச்சியை வைத்து தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எபிரேயர் 12 வாசிக்கிறோம், அவமானத்தை அவர் எண்ணாமல் சிலுவை சகித்தார். சகித்து வனங்கள் வழியாக ஏறி அவருடைய வலது வருஷத்திலே போய் அமர்ந்து விட்டார். சி தட் இஸ் த கோல், இதில் எய்ம் என்று சொல்வதில்லை. நீங்கள் பல காரியம் நான் அவருடைய பொறுமையை பெறுவது என்னுடைய இலக்கு, அல்லது அவருடைய போல் அவருடைய சாயலை பெறுவது எனது இலக்கு, திவ்ய சுவாபத்தை பெறுவது இலக்கு, அவருடைய சாயலை அணிவது இலக்கு என்று பொதுவாக நாம் சொல்வது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல்சோ தேர், அந்த இலக்குகளில் ஒன்றாக இருந்தாலும் வாட் இஸ் த மெயின் பாயிண்ட், ஹிஸ் ரேஸ். அவருடைய எபிரேயர் 12 வாசிக்கிற, அவர் ஓடினதை போல் ஓடுங்கள் என்று ஓடுகிற ஓட்டமெல்லாம் அவர் தமக்கு முன்பாக எப்பொழுதுமே ப்ரிசர்வ் பண்ணி வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷத்தை ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வைத்திருந்தார், அதை செட் பண்ணி வைத்திருந்தார், தனக்கு முன் வைத்திருந்தார். He set the joy before him, all the time set the joy before him. அவரிடத்தில் இந்த சந்தோஷத்தை நிலைத்திருக்கும் சந்தோஷமாய் வைத்து ஃபைனலி அட் லாஸ்ட் தன்னுடைய கோலை அவர் முடித்து விட்டார். அதை அந்த வசனம் எபிரேயர் 12 என்னென்று சொல்லும், விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் செய்தார். He ran the race என்று சொன்னால் that means as for Jesus, இயேசுவை பொறுத்தவரையிலே he kept the joy, தன்னுடைய மகிழ்ச்சியை, தெய்வம் தந்த மகிழ்ச்சியை பிறந்த பிகினிங், ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, நற்செய்தி அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான என்ற அந்த மகிழ்ச்சியை பெற்ற அந்த நாள் முதற்கொண்டு he loved God, தேவனை நேசித்தார்கள். they run towards him, அவரை நோக்கி ஓடினார்கள். எப்படி ஓடினார்கள்? உம்முடைய சமூகத்திற்கு நான் வர வேண்டும், எப்பொழுதும் வர வேண்டும், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஆகவே உம்முடைய சமூகம் என்று சொல்வதை உம்மை அடைகின்ற வலது வாசத்தை சொல்லவில்லை. இங்கே இந்த பூமியிலே ஐ வில் என்ஜாய் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், என்னுடைய சமூகத்தை வைத்து அவரை நேசித்து அவரை அன்பு கூர்ந்து ரன் டுவேர்ட்ஸ் ஹிம், அவரை நோக்கி ஓடுகின்ற அந்த ஓட்டத்தில் நோபடி could disturb him, அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒருவரும் இல்லை. கசையடி என்று இருந்தாலும் சரிதான், அவர் சிவப்பங்கி உடுத்தியிருந்தால் என்ன, அவரை சாபம் விட்டு சொன்னால் பேசினால் என்ன, அவரை தலையில் கொட்டினால் என்ன, அவரை ஈட்டியை குத்தினால் என்ன, வாட் எவர் இட் இஸ், எல்லோரும் வந்து தலையை துலுக்கி அவர் அவமானம் என்று அவரை கூறி வெட்கத்தை அவர்கள் காட்டினதை போல் அவரை தூஷித்து போனால் என்ன, தேவனாம் தேவன் எங்கே இவனை ரட்சிக்கிறார பார்ப்போம் என்று பகடியை செய்தால் என்ன, ஹி வாஸ் நாட், அந்த பகுதியை விட்டு விலகவே இல்லை. He ran the race, அந்த ஓட்டத்தை சரியான அந்த பாதையிலே அவர் ஓடி he kept the joy of God, தேவனுடைய அந்த சந்தோஷத்தை, பேரின்பத்தை, நம்முடைய சமூகத்தின் நித்திய பேரின்பம் என்று இருக்கிறதே, அந்த நித்தியத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாமா? அதெல்லாம் வசனத்தில் இருக்கட்டும் பிரதர், நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம் என்று சொல்வது சரிதானா? அதை கொஞ்சம் அந்த சந்தோஷத்திற்கு, பேரின்பத்திற்கு ஒரு மாசு கற்பித்து வாழ்வது சரிதானா? எது உங்களுடைய பேரின்பத்தை குறைத்தது? எது உங்களுடைய தெய்வ அன்பை குறைத்து விட்டது? எது உங்களுடைய அவரை நோக்கி போகிற அந்த ஓட்டத்தை குறைத்தது என்று கண்டு அதை களைந்து போட்டிருப்பதற்கு பதிலாக சந்தோஷத்தை இழந்து ஒரு நாள் முழுவதும் வாழ்வது, ஒரு வாரம் முழுவதும் வாழ்வது, வருடக்கணக்கில் வாழ்கிறவர்களும் இருக்கிறார் இல்லையா? அவருடைய நெஞ்சில் மகிழ்ச்சி இருப்பதே இல்லை. ஒரு வீட்டில் ஒரு மனைவி அவர் சொன்னார், வயதானவர், ஒரு 68 வயது இருக்குன்னு எண்ணுகிறேன்,
அந்த மனைவி சொல்கிறார், எங்கள் ஹஸ்பண்ட் எப்பொழுது பார்த்தாலும் நடுவர் 1 மணி ஆகிவிட்டால் என்று கத்துகிறார் என்று சொல்கிறார். நான் கத்தவே இல்லையே என்று அவர் சொல்கிறார். ஆனால் அவர் ஐயோ, தினசரி நான் 1 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன், 1 மணிக்கு என்று கத்துகிறார். அவர் பணக்காரர்கள் தான், எல்லாம் வைத்திருந்தாலும் there is no joy there. If there is a joy, there will be peace also. சமாதானம் இருக்கும். நீதி, சமாதானம், பரிசுத்தாலும் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்வதெல்லாம் ஒரே பேக்கேஜ், ஒரே இடத்தில் வரக்கூடியது தானே, அல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வைப்பதில்லை. எனக்கு சமாதானம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இல்லை என்று சொல்லி பாருங்கள். God won't accept that. God never what is joined together, இணைத்து வைத்ததை மனுஷன் பிரித்து வைத்து அதற்கு ஒரு விளக்கம் தருவதை அவர் ஒரு நாளும் அவர் விரும்ப மாட்டார். ஆகவே அதுபோன்ற ஒரு அந்த லவ்விங் காட், நேசிக்கின்ற நேசம் என்று சொல்லுவது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் நாள் அன்றே அவனுக்கு தோன்றியிருந்திருக்க வேண்டும். அந்த நாளிலே அவன் அந்த அந்த கேவலமான இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரும் பொழுது he must long for God, தேவனை நேசித்திருக்க வேண்டும். இந்த உலகம் எவ்வளவு துரோகம் செய்தது, இந்த உலகம் எவ்வளவு வஞ்சித்து விட்டது, இந்த உலகம் எனக்கு எவ்வளவு ஏமாற்றத்தை தந்து விட்டது, இந்த பணம் என்னை அநீதியான உலகப் பொருளாக இருந்து என்னை கைவிட்டு விட்டது என்றெல்லாம் நம்பி இருந்ததெல்லாம் கைவிட்டது என்றெல்லாம் வாழ்ந்து விட்டு இப்பொழுது அதை விட்டு விலகி வரும்பொழுது they must turn to the kingdom of God, ராஜ்யத்திற்கு நேராய் திரும்பி வர வேண்டும். that's a beginning there, ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும். எப்படி அதை ஆரம்பித்து செய்திருக்க வேண்டும்? முதலாவது ஒரு எதையோ விரும்பினார்கள், அவர்கள் சகதியை விரும்பினார்கள், அல்லது சேற்றை விரும்பினார்கள், அல்லது நாயானது கக்கினதை தின்னுமா போல என்று எண்ணியிருக்கிறது. ஒரு எந்த காலத்திலாவது ஒரு நாய் கக்கின தின்னுமா? நாய்கள் தின்னத்தான் செய்யும். ஆனால் நமக்கு உதாரணமாய் அதை ஆண்டவர் என்னவென்று சொன்னார், அதுகள் தின்னுவதை போல் கக்கி விட்ட பிறகு, ஐயோ இது அசிங்கமானது என்று தெரிந்து விட்ட பிறகு மனுஷன் ஒரு நாளும் அதை திரும்ப போய் எடுத்து அவன் சாப்பிடவே மாட்டான். அதுபோலவே ரட்சிக்கப்பட்ட ஒருவன் என்று ஒருவன் சொன்னால் அவன் கேவலமான ஒரு வாழ்க்கையை விட்டு அவன் வரும் பொழுது his love for God will turn away. அங்கே உலக நேசத்தை விட்டு தெய்வ நேசத்திற்கு அவன் திரும்பி வந்து விடுகிறான். அவன் அந்த உலகத்தினுடைய காரியங்களை கேடானதையெல்லாம் அருவறுத்து உடனடியாகவே அவன் வேறதைத்தான் விரும்புவான். எப்படி அவன் விட்டு இருந்ததை, கக்கி விட்டதை திரும்பி அவன் போவான்? நிஜமாகவே சேற்றிலிருந்து தான் தூக்கப்பட்டானா? தூக்கப்பட்டதால் எப்படி மறுபடியும் அவன் சேற்றில் விழுவான்? நிஜமாகவே நாய் கக்கினதை என்று சொல்வது போல் கக்கி விட்டதை கக்கினானா? கக்கி விட்டால் ஏன் அவன் கக்கினதை அவன் போகிறான்? கக்கவில்லை என்று அர்த்தம், சேற்றிலிருந்து தூக்கப்படவில்லை என்று அர்த்தம். ஆகவே தான் the beginning itself, the love for God, தேவனை நேசிக்கின்ற ஒரு நேசம் என்பது வரவில்லை. இன்னும் உலகத்தை தான் நேசிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆரம்ப அந்த வார்த்தை என்னவென்றால், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதுதான். ஆகவே லவ்விங் காட் என்று அந்த நேசிக்கின்ற அந்த நேசம் என்று சொல்வது எப்படி இருந்திருக்க வேண்டும்? அந்த எபிரேயர் 1:9 வாசிக்கின்றதை போல் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்வார்? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். இது ஒண்டர்ஃபுல், ஆச்சரியமான ஒரு பகுதி இல்லையா? எதை அவர் விரும்பி ஆரம்பித்து விட்டார்? நீதியை விரும்பி என்று வருகிறது. த டிசைரிங் ரைச்சியஸ்னஸ். ஒரு மனுஷன் முதலாவது அவன் செய்கிற அந்த விருப்பம் எல்லாம் அந்த ஐ வாண்ட் எ டிஃப்ரெண்ட் லைஃப், வேறு வாழ்க்கை வேண்டும். கெட்ட வாழ்க்கை நான் கக்கி போட்டு விட்டேன், துன்மார்க்கமானது, அருவருப்பானது, ஒன்றாயிலும் எனக்குள்ளேருந்து வந்ததெல்லாம் சுத்தமானது அல்ல, அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி he must desire righteousness of God. தேவனுடைய நீதி அவன் விரும்பி இருந்திருக்க வேண்டாமா? தேவனுடைய நீதி அவன் நாடி இருந்திருக்க வேண்டாமா? அவனுடைய விருப்பம் ஏன் மாறவில்லை? அவனுடைய அப்பிடேட் என்று மாறாமல் இன்னுமே அவன் பழையதே அவன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். ஒருவேளை அவன் சேற்றிலிருந்து வரவில்லையோ, கக்கினதிலிருந்து அவன் திரும்பவில்லையோ என்றல்லவோ சொல்ல வேண்டி வரும். ஆஸ்கி, நான் கேட்கிறேன், உங்களுடைய பேலட்டிங் அந்த ஆப்பிடைட் என்று சொல்வதெல்லாம் சரியாக வைத்திருக்கிறீர்களாம்? யுவர் டிசைர் ஃபார் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதியை பற்றி தானே
விருப்பம் இல்லாமல். அக்கிரமத்தை வெறுப்பது என்பது ஒரு காலம் முடியாத ஐயா, ஒரு காலம் முடியாது. உங்களையும் தேவனையும் பிரிப்பதெல்லாம் உங்களுடைய பாவம் என்பதை அறியுங்கள். உங்களுடைய பாவத்தை ஜெயிக்கிற முதல் இடம் என்னவென்று தெரியுமா? பாவத்தை தேவனுடைய கிருபையிலே கீழ்ப்பட்டிருந்தால் நாம் பாவத்தை விட்டு பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டோம் ஒரு உபதேசமாக வைத்து பேசுவது தான். ஒரு உபதேசத்தை நாங்கள் பாவத்தை ஜெயித்து வாழ்கின்ற கூட்டம் என்று சொல்லிக்கொள்ளுங்களேன். 10,000 பேர் வைத்து கூட ஓலமிட்டு பாருங்கள். இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஒன்றும் கிரியை செய்வதில்லை. பாவத்தின் மேல் ஜெயம் எங்கே வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? டிசையர் ஃபார் காட், டிசையர் ஃபார் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நீதி விரும்பினவன் தான். தென் நெக்ஸ்ட் கம்ஸ் த அக்ரிமத்தை வெறுத்து என்று அவன் வருவான். இந்த டிசையரிலிருந்து அந்த டிசையருக்கு மாறாதவன் அவன் எப்படி அவன் அக்கிரமத்தை வெறுப்பான்? மீண்டும் கண்டிப்பாக அந்த பழைய அக்கிரமத்திற்குள் தான் போவான். ஏனென்றால் அவனுடைய ஆரம்பம் சரியான ஆரம்பமாக இல்லை. கக்கு வேண்டிய இடத்திற்கே வரவில்லை. கக்கிந்தால்தானே அவன் அது வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்திருப்பான். அவன் அந்த இருளிலிருந்து சேற்றிலிருந்து வெளியே வந்திருந்தால் தானே அந்த பன்றியை போல் அந்த வெளியே வந்திருந்தால் தானே ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அவன் மாறி இருந்திருக்க முடியும். ஹிஸ் டிசையர், அவனுடைய விருப்பம் முழுவதையும் இப்படி நான் சம்திங் ஒன்று மேல் வைத்திருக்கிறான். ஆகவே நம்முடைய ஆரம்பமே எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை செக் பண்ண வேண்டுமா? எஸ், ஐ ஹவ் செக்ட் இட். அந்த நாட்களிலே பலமுறை அதை சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்பதை போல், எஸ், இது சொக்க தங்கம். அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உள்ள நிகழ்ச்சியில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை மனதிலே வைத்து நான் பார்த்து விட்டு, நோ, இன் எவ்ரி பிளேஸ், எல்லா இடங்களிலேயும் மை அஃபினிட்டி வாஸ் காட் அலோன். என்னவோ சில நடந்த நிகழ்ச்சி இருக்கட்டும், அது ஒன்றும் என்னை அவரை நேசிக்கிற நேசத்தை விட்டு என்னை பிரித்து விடவில்லை. ஆகவே த லவ்விங் காட் என்று சொல்லுகின்ற அந்த பகுதி ஒன்று இருக்கிறதே, தட் இஸ் அ ரைட் பிகினிங். லவ்விங் காட். நாம் உடனடியாக தேவனை நேசித்தோம் என்பதற்கு இல்லை. தேவன் நம்மை எப்படி அவர் விரும்புகிறார். God so loved the world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்வதை, ஐ ஆம் இன் த வேர்ல்ட், என்னை அன்பு கூர்ந்தார் என்று அந்த உணர்வு அவன் பெற்றிருந்திருக்க வேண்டும். தேவன் என்னை அன்பு கூர்ந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்து என்னை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி செய்தாரே என்று ஐ லவ் காட். அண்ட் தென் பிகாஸ் ஹி லவ் மீ ஃபர்ஸ்ட், என்னை அன்பு கூர்ந்தபடினால் ஐ லவ் ஹிம், அவரை நேசிக்கிறேன். அன்பு இன்னதென்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் இப்பொழுதோ we know that he loved me, என்னை அன்பு கூர்ந்தார். ஐ மஸ்ட் லவ் ஹிம். நான் பாவியாக இருக்கும் பொழுதே அன்பு கூர்ந்தார், துரோகியாக இருக்கும் பொழுதே அன்பு கூர்ந்தார், கெட்டவனாய் இருக்கும் பொழுதே அன்பு கூர்ந்தார். ஆகவே ஐ மஸ்ட் லவ் காட். தேவனை என்னை நேசிக்க வேண்டும். இவ்வளோ மோசமான என்னை அன்பு கூர்ந்த கர்த்தாவை நான் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு நேசம் அங்கே வந்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்று நேசத்தை இயேசு பெருமான் இப்படி அவர் சொன்னார் என்று தெரியுமா? இவர் 6ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தேன் என்று சொல்கிற ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு மாத்திரம் வரவில்லை. ஹி வாண்டட் டு டெமான்ஸ்ட்ரேட் எ டிசையர், ஒரு விருப்பத்தை அவர் சொல்ல வந்தார். அதை குறித்து எபிரேயர் அங்கே அந்த 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நான் பூமிக்கு வந்த பொழுது when I came down, எனக்கு ஒரு சரீரத்தை தந்தீர், தட்ஸ் ரைட், பட் ஆல்சோ கேவ் மீ எ டிசையர், ஒரு விருப்பத்தையும் கொடுத்தீர், ஒரு சித்தத்தையும் கொடுத்தீர். இதோ உம் விருப்பத்தை, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று வந்தாரே பாருங்கள். த டிசையர் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கம், தேவ சித்தம், உம் சித்தம் என்று சொல்வதெல்லாம் விளங்காத ஒரு கிறிஸ்தவ டிரான்ஸ்லேஷனை போல் அதை சித்தம் என்று சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. சித்தா வைத்தியம் என்று சொல்லிக் கொள்வதா, சித்தம் குலைந்தவன் என்று சொல்லிக் கொள்வதா? இன்னும் சரியானபடி அர்த்தம் என்றால் புலமைக்கு வேண்டுமானால் சித்தம் என்பதை அறிந்து கொள்வான். மற்றபடி எப்படி அறிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும்? டிசையர், மை டிசையர் இஸ் ஃபார் டூயிங் யுவர் லவ் வில். உங்களுடைய சித்தம் செய்வது என்று சொல்வதெல்லாம் விருப்பம் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இயேசு இங்கே 38ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? என் சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று அவர் கூறினாரே பாருங்கள். ஆகவே மை டிசையர், த ஹோல் டிசையர் should be towards God. தேவனை நோக்கி
அது அமைந்ததாய் இருந்திருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே ஒரு தியானித்ததை போல், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், ஒன்றை தான் நான் கேட்டேன் அதையே தான் நான் விரும்புவேன், என்றும் தம் மகிமையை காண. அதுபோல் ஜஸ்ட் ஒன்லி ஒன் டிசைர். இந்த உலகத்தில் பசி எடுக்கிறது நாம் விரும்பி சாப்பிடுகிறோம், ஏதோ ஒன்றை நாம் விரும்புகின்ற ஒரு சில நிகழ்ச்சிகளை செய்கிறோம் என்பதெல்லாம் இட் இஸ் அரவுண்ட் த, நம்ம சுற்றியில் வேண்டுமானால் நடக்கலாமே அல்லாமல் த மெயின் திங் மை டிசையர் ஃபார் காட் என்று சொல்வதை எப்பொழுதும் ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமாய் பாதுகாத்து அதை வாழ்ந்திருக்க வேண்டும். இயேசு எதற்கு அந்த பூமியில் இறங்கி வந்தார்? என் விருப்பம் அல்ல, யுவர் டிசையர், உடைய விருப்பத்தை நிறைவேற்றவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு எனக்கு எப்பொழுது இந்த சிலுவையிலே உயிரை கொடுத்தார்? த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ், சில மணி நேரங்கள். பட் ஹவு லாங் ஹீ இந்த பூமியிலே இறங்கி வந்து தன்னுடைய விருப்பத்தை, உங்களுடைய விருப்பத்தை செய்ய வந்தேன் என்று தேவன் மீது கொண்ட அன்பிலே அவர் அந்த விருப்பத்தை வைத்து வாழ்ந்தார். 33.5 years, 33 ஆண்டு காலமும் அதற்காகவே இறங்கி வந்தேன் என்று அவர் சொன்னார். தட் இஸ் த காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். ஆகவே சித்தம் என்று சொல்வதை நீங்கள் வேறு விதமாக மாற்றி, என் சித்தம் அல்ல என்று சொல்வது என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய விருப்பத்தை மறித்துவிட்டு தேவ விருப்பத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிற பகுதியெல்லாம் நெக்ஸ்ட் கம்ஸ். இரண்டாவது பகுதியாக வைத்துக் கொள்ளலாம். முதல் பகுதி என்னவென்று சொன்னால், வேர் இஸ் யுவர் டிசையர்? எதற்காக வந்தீர்கள்? எதற்காக நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள்? நீங்கள் வானத்திலிருந்து பூமிக்கு நீங்கள் மறு ஜென்மம் எடுத்து வந்துவிட்டீர்களே, எதற்காக நீங்கள் பிறந்தீர்கள்? மறு ஜென்மம் ஏன் எடுத்தீர்கள்? ஐ டூ த டிசையர் ஆஃப் காட், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி வரும்பொழுது தான் வி லவ் காட் மோர், தேவனை அதிகமாக நாம் நேசிக்க நாம் தொடங்குகிறோம், அவரை விரும்பி வாழ்கிறோம். இந்த ஈனோக்கை போல் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவனை குறித்து சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், என்னவென்று சொல்லியிருக்கிறது? தேவனை he pleased God. That's a wonderful thing. ஈனோக்கை பற்றி இந்த எபிரேயர் 11 ஏன் எழுதியிருக்கிறது? ஏனென்றால் that is also the pattern for Jesus. இயேசுக்கும் அதுதான் பேட்டர்ன் வைத்திருந்தார். தட் இஸ் த பேட்டர்ன் ஃபார் மீ ஆல்சோ, எனக்கும் வேண்டும். எதற்காக நீங்கள் வாழ்கிறீர்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? டு ப்ளீஸ் காட் அலோன், தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதற்கு ஒன்றே. என் வாழ்க்கையில் அவ்வப்போது சில தடுமாற்றங்கள் நடந்த பொழுதெல்லாம் உடனே சரி செய்து உண்டு. எத்தனையோ பகுதிகள் உண்டு. அதை மனுஷரை பிரியப்படுத்த போவதற்காகவோ உறவினர்களை பிரியப்படுத்த போவதற்காகவோ என்று இல்லை. டு ப்ளீஸ் காட் அலோன், தேவனை மாத்திரமே பிரியப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் த ஃபர்ஸ்ட் திங் பிகின்ஸ் இன் த ரைட் வே. என்ன முதல் பகுதி? லவ் காட், தேவனாய கர்த்தரை நீங்கள் நேசிப்பது என்பது. அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பகுதியாக அதை வைத்திருக்கிறோம். 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களிலே அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆகவே அந்த பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி இந்த உலகத்திற்கு மறிக்கும்படி அவர் அனுப்பினாரே, அது என்னவென்று அவர் சொன்னார்? காட் லவ் மீ, பிதா என்னை அன்பாக இருக்கிறதை போலவே என்று அந்த அன்பை சந்தேகிக்கவே இல்லையே பாருங்கள். அதைத்தான் அவர் என்ன அன்பாக இருக்கிறது போலவே நானும் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே என்ன செய்யுங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள் என்று அவர் கூறினார். நிலைத்திருங்கள் என்றால் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நான் அவரை அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதே அவர் சொன்னார். நோ, வி ஷுட் நாட் டவுட் இஸ் லவ். அவருடைய அன்பை சந்தேகித்து விடக்கூடாது என்பதுதான் மிக முக்கியம். அபைட் இன் மை லவ் என்பதிலே சேதம் விளைவித்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆகவே தர் பிகினிங் ஆஃப் தர் பார்ட் இஸ் ஃபெயிலியர். எத்தனையோ சமயங்களிலே தே கொஸ்டின் காட், எத்தனையோ சமயங்களிலே சோர்ந்து போகுவது என்பது வேறு. அந்த நேரத்தில் சோர்ந்து போகாதே என்று பாடலை பாடலாம். ஆனால் இவர்களோ தே கொஸ்டின் காட், எதற்கு எனக்கு விட அந்த அவனுக்கு
என்னை விட அவன் நல்லா இருக்கிறான், ஏன் நீ என்னை விட இவனுக்கு நன்றாக இருக்கிறது. காட்ஸ் லவ் இஸ் சம்திங் டேமேஜ் டு மீ, எனக்கு ஏதோ ஒன்று குறைவை வைத்திருக்கிறார், என்னை செம்மையாக நேசிக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் தே நாட் அபைடிங் இன் இஸ் லவ். அவர் அன்பிலை நிலைத்து கொண்டவர்கள் அல்ல. தேவன் என்னை நேசிக்கிறார், உங்களுக்கு உயிர் கொடுத்தார், எஸ் எஸ் எஸ். நீங்கள் அவரை அனுபவுகிறீர்களா? எஸ், அனுபவுகிறேன். ஆர் யூ அபைடிங் இன் இஸ் லவ்? அவள் அன்பிலை நிலைத்திருக்கிறீர்களா என்று கேட்டால், அது ஏன் சொல்லுவானே, எனக்கு நடந்த சோகத்தை உட்கார கேளுங்கள் என்று உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொன்றாய் ஒரு சொல்லி 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 ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, ஏன் இப்படி செய்தார். அவர் என் மீது அன்பாக இல்லை, தேவன் அன்பு குறைவாக இருக்கிறபடினால்தான் தெய்வம் என்னை இப்படி வைத்திருக்கிறார். அங்கே பார் எதிர் வீட்டுக்காரன் அப்படி இருக்கிறான், என் சொந்த அக்காவில் இருக்கிறான், அண்ணி இருக்கிறாள், அப்போ அத்தான் இருக்கிறான், யாரிடமும் நன்றா என்று நீங்கள் சொல்லி உறவினர்லாம் சொல்லி வைத்து விட்டு யூ பிரிங் டேமேஜ் டு த அபைடிங் லவ். அந்த நிலையத்திற்கு அன்பிற்கு டேமேஜ் பண்ணது உணர வேண்டாமா? ஐ வாண்ட் டு சே தட், நான் சொல்ல விரும்புகிறேன், சாட்சியாக சொல்கிறேன் கேளுங்கள். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை கிறிஸ்டியன் லைஃப் டு till today, that is 1968 onwards to this 2025, more than about 55-56 years life வாழ்க்கையிலே முதலாவது அவர் அன்பு ஊர்ந்த அந்த வாழ்க்கையிலே அவரை நேசித்து அவரை விரும்பி அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வந்த கக்கிவிட்டு நீதி விரும்பி வந்தேனே, அந்த நாள் முதற்கொண்டு இன்று வரை சொல்கிறேன், எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஏற்றத்தாழ்வுகள், சில சமயங்களே ஆண்டவர் காதலே வந்து இது மனுஷனுக்கு எல்லா தேவ மனுஷர்களுக்கும் நேரடியான சோதனை தான், வேறொன்றும் அல்லப்பா என்றவர் மனுஷனுக்கென்று உலகத்தானே சொல்லவில்லை. காட்லி மென், ஆல் காட்லி மென் லைக் தேட், உன்னை போலவே கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்டியூர் தட், அந்த டெம்டேஷனை, அந்த சோதனையை நீ அதை சகித்துக்கொள் என்று அவர் அன்பாய் சொல்கிறாரே. தட் இஸ் ஒண்டர்ஃபுல் திங். அதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் அவருடைய அன்பை சந்தேகித்ததில்லை, டவுட் பண்ணினதில்லை. ஐ ஸ்டாண்ட் இன் த ப்ராமிஸ் ஆஃப் காட், ஐ ஸ்டாண்ட் இன் த லவ் ஆஃப் காட். தேவன் என்னை அன்பு கூர்ந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற தைரியத்தை உள்ளத்தில் தந்திருக்கிறார். மை ஹோல் ஹார்ட் இஸ் லவ்விங் காட் அலோன். ஐ நெவர் கொஸ்டின் காட், ஒரு நாளும் கேட்டதில்லை. அவன் போஸ்டிங், நான் என்னை உயர்த்தி பெருமை பாராட்டுகிறேன் என்று சொல்வதா? பெருமை பாராட்டினால் கத்தரை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவது இல்லவே இல்லை, ஒரு நாளும் மேன்மை பாராட்டுவதில்லை. ஐ க்ளோரிஃபை காட், தேவனை நான் மையப்படுத்தி சொல்வதற்கு சாட்சிகள் இல்லை என்றால், ஒரு 1,00,000 பேர் கூடின கூட்டத்தில் ஒருவரும் சாட்சி இல்லை என்றால், ஐ வில் ஸ்டாண்ட் தேர், ஐ வில் போஸ்ட் தேட், எஸ் ஐ நெவர் அபைடிங் இன் இஸ் லவ் என்பதை சேஞ்ச் ஆனதே இல்லை. அப்படி ஒன்றும் உங்களுக்கு தீமை நடந்திருக்காது என்று சொன்னால், இப்போ ட்ரை டு டிஸ்கிரைப் இட், அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் ஒன்றும் இருப்பதில்லை. டிஸ்கிரைப் பண்ணினால் உங்களுக்கே அது புரியாது. இப்படிலாம் நடந்ததா என்று தான் கேட்பீர்கள். என்ன நடந்தால் என்ன, எது நடந்தால் என்ன. ஐ நெவர் டவுட்டட் ஹீஸ் லவ், அபைடிங் இன் ஹீஸ் லவ். அதுபோன்ற அன்பில் நிலைத்திருக்கிறவனை வைத்து தான் அடுத்து வருகின்ற அந்த சந்தோஷனுடைய பகுதியை அவர் சொல்ல வருகிறார். என்ன அவர் சொல்லுவார்? அன்பிலே நிலைத்திருங்கள், நான் உங்களை அன்பாக இருக்கிறேன், அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். அபைட் இன் மை லவ், ஐ லவ் ஜீசஸ் சேஸ் அபைடிங் இன் மை லவ், எஸ் ஐ அபைட் இன் யூ லவ் ஓ லார்ட். அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நான் நிலைத்திருக்கிறதை போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னை இது அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னால் பொதுவாய் நிலைத்திருக்கலாம் என்று எனக்கும் அவருக்கும் உரியதாய் வைத்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுதோ அவர் இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரே. வாட் இஸ் த கமாண்ட்? ஏதோ ஒரு ப்ளூரலில் சொல்கிறார். நாட் ஜஸ்ட் லவ்விங் மீ, என்னை மாத்திரமல்ல என்று இன்னொன்றை ப்ளூரலாய் சேர்த்து வைத்து என்ன கற்பனைகள் என்ன சேர்த்து வைக்கிறார்? எஸ், லிசன் தட், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை, இந்த கற்பனைகளை, ரெண்டாவது கற்பனையை ப்ளூரலாய் இரண்டாவதாய் உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல
நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை. There is a beautiful word inserted in the verse 12. 12வது வசனத்திலேயே கொண்டு வந்து வைத்தாரே பாருங்கள். 11 அந்த வசனங்கள் முழுவதும் அவரை நிலைத்திருங்கள், அவரை நிலைத்திருங்கள், அவரை நிலைத்திருங்கள், அப்பொழுது உங்களில் அவர் நிலைத்திருப்பார் என்றெல்லாம் சொல்லுகின்ற இடத்தில் வைத்து அன்பிலே நிலைத்திருங்கள், யாதொன்றும் சேதம் வந்துவிடக்கூடாது, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எதற்கு ஏன் நடந்திருக்கக்கூடாது, அவனுங்களே மட்டும் நடந்திருக்கிறது, எனக்கு மட்டும் இல்லையா என்று தேவனை பாரபட்சமாய் அவர் கொடூரமான தெய்வமாய் நீங்கள் பார்த்ததெல்லாம் கூடாது, நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்றெல்லாம் சொன்ன பிறகு அவர் கூறுவதை பார்த்தீங்களா? அவர் கூறுவதெல்லாம் உங்கள் சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன அந்த நிறைவு? வாட் இஸ் தட்? அனதர் பாயிண்ட், 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. He gave me the second one, not just only one. தேவனை மாத்திரமே நேசிப்பதென்றால் சந்தோஷமாக இருக்கலாம் ஐயா. அந்த நாட்களே மகரிஷி என்று ஒரு கிறிஸ்துவ மகரிஷி என்று சொல்வார்கள். அவர் இமாலயா பகுதியிலே போய் அமர்ந்து அங்கே தியானம் பண்ணி கொண்டிருப்பார் என்றும் சொல்வார்கள். அதுபோல் ஐ கேன் பிகம் ஏ ருஷி போல் மாறி ஒரே போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், எப்போதும் எனக்கு எதுக்கு இந்த புருஷன் வேண்டும், எனக்கு இந்த மனைவி வேண்டும், எனக்கு இந்த சித்தப்பா வேண்டும், என் அண்ணன் வேண்டும், தம்பி வேண்டும், எனக்கு இந்த ஜோயல் எனக்கு வேண்டும், அல்லது இவன் வேண்டும், அவன் வேண்டும், ஒருத்தர் வேண்டாம், இவனை தூக்கி எறிங்கடா, எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நீர் மட்டும் போதும். அது எவ்வளோ சந்தோஷமாக படிக்கிறார்களே பாருங்கள். நீர் மட்டும் போது இருக்கட்டும், நான் படிக்கிறேன், இந்த மகிழ்ச்சியாகத்தான் படிக்கிறேன். ஏனென்றால் ஐ அபைட் இன் இஸ் லவ், அவன் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். ஆனால் இஃப் தட் லவ் வாண்ட் டு பி அபைடிங் ஆல் த டைம்ஸ், அபைடிங்காக இருக்க வேண்டும் என்றால் மாத்திரமல்ல, இப்பொழுது பெற்றிருக்கிற சந்தோஷம் இருக்கிறதே, நீர் மட்டும் போதும், அது நிறைவான சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் ஐ ஹவ் another commandment, இன்னொரு கட்டளை. ஒரு கட்டளை என்று சொல்லாமல் கட்டளைகள் என்று சொன்னார். ஆண்டவர் எப்படி அவர் அன்பை பற்றி கட்டளைகளாய் 2 வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். தேவனாய கர்த்தரை முழு இதயத்துடன் அன்பு கூறுங்கள், இரண்டாவது என்ன, உன்னை அன்பு கூறுவதைப் போல பிறரையும் அன்பு கூறுங்கள் என்று கட்டளைகளை கொடுத்தார். 2. ஆகவே why you cut that into சிங்குலராகி மாற்றி why you don't want that ப்ளூரலாக இருக்கக்கூடிய கட்டளை ஏன் உதவிவிட்டீர்கள்? இஃப் யூ ரியலி லவ் மீ, என்னை அன்பு கூறுகளாய் நீ இருப்பீர் என்றால், என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கிற மக்களாய் இருந்திருந்தால், நிலைத்திருந்திருக்க வேண்டுமையா? அவர்களுக்கு தான் புரியும் இது. அவர்கள் தேவனை கேள்வி கேட்காத மக்களாய் இருந்திருக்க வேண்டும். நீலி கண்ணீர் வடிக்கிறவர்களாய் இருந்து விடக்கூடாது. சுயத்திற்கு அழுகிறவர்களாய் இருந்து விடக்கூடாது. ஓ என்று மூளை அழுது கொண்டு இந்த பெண்களோடு சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறதை போல் எருசலேம் குமாரத்திலே எதற்கு இப்படி அழுது கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் கேட்டாரே, அதுபோன்று இருந்து விடக்கூடாது. தங்களையே எண்ணி தங்களையே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய செல்ஃபிஷ் மனிதனாக இருக்கக்கூடாது. சைக்காட்ரிக் பேஷண்ட்டை குறித்து ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் என்னை ஒரு அன்பகத்துக்கு கூப்பிட்டு சென்றார். சைக்காட்ரிக் டாக்டர் இல்லை, அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சென்று இங்கே அந்த பையனை சேர்க்கலாம் என்று வாருங்கள் என்று சொன்னார். பார்த்தால் எத்தனை பேர், 200 பேர் இருப்பார். வாங்க நின்று போனால் சைக்காட்ரிக் பிள்ளைகள் இருக்கிற இடம், கயபய சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள் நினைத்து கொண்டு போனால் ஒரு சத்தம் இல்லை. நீங்கள் லீவா சார் என்று கேட்டேன். நீங்கள் வேறு உள்ளே இருக்கிற வாருங்கள் என்று கதவை திறந்து விட்டால் எல்லா பையனும் இந்த பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள், நாட் வெரி ஸ்மால், ஒரு 10 வயசு 11 வயசு 12 வயசு, ஒரு மண்ணை வைத்து இப்படி கட்டி கொண்டு அவனையும் உடைத்து போடுவான், திருப்பி அதை கட்டுவான், அதை உடைப்பான், இன்னும் குழி தோண்டி கொண்டே இருக்கிறான், அதை குழியை செய்யணும். எவ்ரிபடி இஸ் எங்கேஜ், பட் செல்ஃபிஷ்னஸ். தங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரமே செய்து கொண்டே இருக்கிறார்களே இவர்கள் மனநோயாளிகள். இவர்கள் சந்தோஷமான பிள்ளைகளா? நோ. அமைதியாக இருக்கிறார்களே, சந்தோஷம் தானே? நோ. இவர்கள் மனநோயாளிகள், செய்கிறதே ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார்களே. அதுபோன்று சைக்காட்ரிக் பேஷண்டாய் ஆல் த டைம் திங்க் அபவுட் தெம்செல்ஸ், தங்களையே வைத்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற இவர்களுக்கு ரியலி யூ வாண்ட் டு அபைட் இன் மை லவ்,
அபைடிங் ஆல்சோ, அபைடி இருந்து கொண்டு சந்தோஷம் நிறைவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ? உங்கள் சந்தோஷம் நிறைவாக வேண்டும் என்றால் பாதியை விட்டு விட்டீர்களே. நிறைவான பகுதி என்னவென்றால், முதலாவது தேவனை அன்பு கூறுங்கள் என்று சொல்வதை போல் பிறரை அன்பு கூறுவது என்ற பகுதியை ஏன் விட்டீர்கள்? என் கட்டளைகள் என்று இருப்பதை மறந்து ஒரு கட்டளை போல் அந்த 11 வசனத்தை மாத்திரம் நீங்கள் வைத்துக்கொண்டு இருப்பது அது நியாயந்தானா? கற்பனைகள் என்று 2 அல்லவோ உங்களுக்கு கொடுத்தேன். ஆகவே உங்கள் சந்தோஷம் நிறைவாகி மாற வேண்டும் என்றால் லவ் ஒன் another, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். இட்ஸ் இஸ் வண்டர்ஃபுல். அவர் காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். நம்ம தேவன் உண்மையுள்ளவர். ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஆல் இன்ஃபேலியபிள், மாறாத சத்தியங்களை கொண்டவைகள். I love God so much because sometimes I'm amazed by His word. அவர் என்னை போதிக்கின்ற அந்த ஆச்சரியமான வசனங்களை குறித்து மெய்மறந்து போய் அதில் மூழ்கி போய் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் அகலம் அளக்க முடியாததை போல் நான் கருதி, தேவா ரோமரில் சொல்லுவாரை முடியும் ஞானம் அளவிட முடியாது என்று சொல்வதே போல் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எஸ், காட் கேனாட் பி ஃபூல்டு. தேவனை ஒருவனும் பரியாசம் பண்ண ஓட்டான். அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு, உனக்கு தந்து தாய் தகப்பனை அன்பு கூர்ந்தாயா, கணவன் மனைவி அன்பு கூர்ந்தாயா, பிள்ளைகளை அன்பு கூர்ந்தாயா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் லவ் யுவர் நெய்பர் என்று எழுதியிருக்கிறது. உன் பக்கத்து வீட்டுக்காரனை அன்பு கூர்ந்தாயா, ஆப்போசிட்காரன் அன்பு கூறுகிறாய், யாரெல்லாம் அன்பு கூறுகிறாய் பட்டியலை போடு என்று சொன்னால் பட்டியல் நிறைய வைத்திருக்கிறார்கள். மனது ஏராளமான பட்டியலை வைத்திருக்கிறார்கள். ஒரு தெருவிலையை போய் கொண்டிருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக போவார்கள் என்று இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்தால் அவர்கள் சிரிக்காமல் போக வேண்டும். ஆகவே அப்படியே அவர்கள் கற்பாறையை போல் வைத்து கொண்டு போகிறார்கள். they don't love their own street people. தெருமக்களை நேசிப்பது இல்லை. நான் தெருமக்களை நான் நடந்து போவது எப்பயாவது நடந்து போவது உண்டு. கடைசி வரை போய் கடைசி வரை வரும்பொழுது ஐ ஸ்டாண்ட் அப் அட் த டோர். வாசலில் நின்ற சிறு பிள்ளையை பேசுகிறேன். அது ஒரு அம்மா இருந்தால் பேசுகிறேன். ஒரு திருமணமான அம்மையாக இருந்தால், கணவராக இருந்தால், ஹவரிசான் என்ன செய்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், இந்த சபையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு, I love them. I love my street people. Nobody in the street people is a hatred to me. பகையாளி என்று இல்லை. நான் வாடகை வீடுகள் இருந்தேனே, எத்தனை வாடகை வீடுகள் நான் மாறியிருக்கிறேன். சுமார் 9 வாடகை வீடுகள் மாறியிருக்கிறேன். எல்லா ஓனர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சுற்றியுள்ள அனைவருமே நண்பர்கள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு பயம் இருக்கலாம், ஆனால் நான் அவர்களை அன்பு கூர்ந்தேன் என்று they know that, அவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாசரேத்தில் எப்படியா நன்மை பிறக்கும்? இஃப் தேர் இஸ் a ஜீசஸ் தேர், அங்கே இயேசு இருந்தால் நன்மை பிறக்கும். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்பது நாசரேத்தூரிலும் செய்யவில்லையா? செய்தார். காரணம் என்னவென்றால் he fulfilled the joy. அவருக்குள்ள தேவ சந்தோஷம் நிறைவேறியது. சந்தோஷம் மிகுதியாய் மாறியது. டோன்ட் யூ லைக் தேன்? அதை நீ விரும்பவில்லை? அந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். என் சந்தோஷம் மிகுதியாய் மாற வேண்டும் சொல்லுங்கள். அதற்காகவே சொல்கிறேன், ஒரு கற்பனைகளை சொல்லினேன் கேளுங்கள். லவ் ஒன்னானது, ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே அதுபோன்று ஒரு நேசத்தை வருவதுதான் கிராஸ், சிலுவை வருகிறது. ஆரம்ப நாட்களே சிலுவை வருகிறதா என்று சொன்னார். எஸ், அது அவர் எனக்காக சுமந்த சிலுவை. அதை நான் போற்றி புகழலாம். அவரை அந்த சிலுவை நான் வாழ வேண்டும் என்று முடியாது. என்ன செய்ய வேண்டும்? இந்த கீரை சே சுனாதா உந்தன் சிலுவை என் மேன்மை. அது உந்தன் சிலுவை, அதை மேன்மை என்று பாடுவதற்கு ஆரம்பமா? எஸ், த பிகினிங் இட் செல்ஃப், த லவ் ஆஃப் காட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கிராஸ். That's a wonderful thing. But now, your cross, you have to take your cross என்று சொல்கிறது. முதல் கிராஸ் என்று சொல்வதெல்லாம் என்னை நானே வெறுத்து என்று சொல்லுகிற இடமெல்லாம் when we love one another, ஒருவர் நேசிக்க பழகும் பொழுதுதான் the cross life entering, சிலுவை அங்கே உள்ளே பிரவேசிக்கிறது. இயேசு பெருமான் இயேசுவுக்கு முன்பாக நின்று, தேவனுக்கு முன்பாக நின்று சிலுவை சுமக்கவில்லை. தேவனே ஏதோ நான் சிலுவை சுமக்கிறேன் அவங்க சுமந்தார். இல்லை, அங்கே என்ன எழுதியிருக்கிறது? எபிரேயர்கள் அந்த நிருபம் 12ஆம் அந்த அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் அந்த விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுக்கு நோக்கி நாம்
நம்முடைய ஓட்டத்தை பொறுமையாய் ஓட கடவோம் என்று சொல்வதை தேவனுக்கு முன்பாக சொல்லி பாருங்கள். தேவனே, உங்கள் முன்பாக நான் பொறுமையாக ஓடிக்கொண்டிருக்கேன், அந்த பல்ல கடித்து கொண்டு என்டியூரன்ஸ் ஓடிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவது ஒரு சிலர் நல்ல மொழி போல் தோன்றும். ஆனால் பின்னால் ஒரு ஸ்டிஞ்ச் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். என்ன மொழி போல் தோன்றும். அவள் சொல்லுவார், நான் என்ன உபத்திரம் பெரிதையா, எப்படா வருவார், சாவு எப்படா வரும், நான் இப்படியே கிடப்பதா, உங்கள் வயசு என்னங்க என்று கேட்டால் 38 வயசு, 42 வயதாம். ஓட வேண்டிய தூரம், ஜீவி ஓட்டம் எவ்வளவு இருக்கிறது, இவர்கள் இப்பொழுதே ஓட்டத்தை முடித்துவிட வேண்டும் என்று கத்திரிடத்திலே போய் பொறுமையாக இருப்பதை அவர் கேட்டார்கள். கடவுளிடத்தில் பொறுமையார்கள் கடவுளிடத்திலே பொறுமையார்கள் என்று சொல்வதை அவர் கேட்டார். அவர் எப்பொழுதும் நீடிய பொறுமையாக இருக்கிறவர் தான். அவரிடத்திலே போய் நீங்கள் உங்களுடைய பொறுமையை வைத்து நீங்கள் சீக்கிரம் நான் வர வேண்டும் என்று ஆத்திரப்படுகிறதை அவர் கேட்பாரும். பொறுமையோடு நாம் ஓட வேண்டிய பகுதியெல்லாம் நான் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக சரியானதாக இருந்தாலுமே கூட, பட் பிகாஸ் ஆஃப் த நெய்பர்ஸ் என்ற உறவினர்களை வைத்துத்தான் ஐ வுட் ரன் த ரேஸ் பேஷண்ட்லி, பொறுமையாக ஓட வேண்டும். அது அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுவார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் தேவன் அவங்களை அவமானப்படுத்தினார். உங்களுக்கு துணிந்து அப்படி சொல்ல இயலுமா? ஐ வில் நெவர் ஈவன் திங்க் அபவுட் தட். என்னை கர்த்தர் அவமானப்படுத்தி விட்டார். சிந்தையில் கூட நான் யோசித்ததில் தட்ஸ் எ சின், அது பாவம் என்று நான் அறிவேன். ஆகவே அவமானம் என்று சொல்வதெல்லாம் மனுஷனால் வருவதானே அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேர் என்டர்ஸ் த கிராஸ், அங்கே தான் அவன் சிலுவையை ஆரம்பிக்கிறார். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், அவருடைய சமூகத்திலே பேரின்பம், அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம், அந்த வலது பார்சத்தை அங்கே அவர் சொல்கிறார். சிங்காசன வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்று அவர் கூறி கீழையும் என்ன சொல்கிறார் 3ஆம் வசனத்திலேயும், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனிடத்தில் சோர்ந்து போவது என்று சொல்வது தவறு. ஐ நெவர் பி கத்திரத்திலே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்து ஆண்டவனை விசாரித்து சோர்ந்து போய் விட்டாயா மகனே, நான் உன்னை தேற்றுகிறேன் என்று சொல்லுகிறதை போல் அருவருப்பெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், எப்பக்கத்தில் துன்பம் வந்தாலும், நீங்கள் அவமதிக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்வது மை டெஸ்டிமனி, நம்முடைய சாட்சியாக வைத்திருந்திருக்க வேண்டும். இங்கே அவர் சொல்லுவதெல்லாம் சோர்ந்து போகாதீர்கள், உங்களை சுற்றியுள்ளபடி மக்கள் தாடையில் குத்துகிறானா அல்லது முதுகில் குத்துகிறானா, தலையிலே முள்முடியை சூட்டுகிறானா, அவன் கொட்டுகிறானா, பூ என்று துப்புகிறான், என்ன செய்கிறானா, அவமானப்படுத்தி விட்டானா என்றெல்லாம் வருகின்ற பகுதியை எப்படி அவர் சொல்கிறார், உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து, அங்கே சிலுவையை சகித்து என்று சொல்கிற 2ஆம் வசனம் சரிதான். இந்த விபரீதங்களை சகித்து என்று சொல்வதும் சரிதான். அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவருடைய லைஃப்பை ரிவைவ் பண்ணி பாருங்கள். லுக் இன்டு ஜீசஸ். அது என்னவென்று அவர் சொல்லுவார் 1ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், இந்த இயேசுவை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடுங்கள், அவரை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே த எண்ட் ஆஃப் த ஜாய், மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்வதெல்லாம் யூ மஸ்ட் லவ் காட், நிச்சயித்திருக்க வேண்டும். கெட்ட வாழ்க்கைக்கு உள்ள டிசைரை மாற்றியிருந்திருக்க வேண்டும். அது எப்படி ஒரு சீசத்துவம் என்று அதை கொண்டாடி அதை மகிழ்ந்தார் என்று ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தது உண்டா? அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் நீங்கள் என் வார்த்தையில் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள தரப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது அவர் சீசராய் இருங்கள் என்று சொல்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு பகுதியை அவர் சொல்கிறார். எப்பொழுது சொல்கிறார் என்று சொன்னால், இஃப் யூ அபைட் இன் மீ, நீ நிலைத்திருந்து நானும் உங்களின் நிலைத்திருந்து நீங்கள் அந்த அன்பை காட்டும் பொழுது அது என்னவென்று அவர் சொல்வார், அது மிகுந்த கனி என்று சொல்லுவார். கீழே உள்ள ஒருவரை நேசிக்கின்ற நேசத்தை பற்றி என்ன சொல்லுவார், அதிக கனி என்று சொல்லுவார். மச் ஃப்ரூட், மோர் ஃப்ரூட், மச் ஃப்ரூட் இட் செல்ஃப் காட் இஸ் ஹாப்பி. அதிக கனியை கொடுக்கும் பொழுதே
கர்த்தர் மகிழ்ந்து இருக்கிறார். எப்படி மகிழ்ந்து இருக்கிறார்? யூ லவ் காட். தேவன் நேசிக்கிறீர்கள், அவருடைய அன்பில் நிலைத்து இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை அன்பு கூர்ந்து நீங்கள் வாழ்வதும் கூட கனி கொடுக்கிற வாழ்க்கை தானே. லவ் காட் சுப்ரீம்லி என்று சொல்லுகின்ற அந்த பகுதி இருக்கிறதே, அதை மாற்றி சீசத்துவத்துக்குரிய ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஒரு அழைக்கப்பட்ட பொழுது வர தயங்கினவர்களை பார்த்து, இதெல்லாம் பார்த்து தயங்காதீர்கள். தாய் தகப்பனோ, உங்களுடைய சகோதர சகோதரினோ, மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ எதுவாக இருந்தாலும் என்ன, நீங்கள் கர்த்தருடைய அழைப்புக்கு வாருங்கள் என்று 13ஆம் அதிகாரத்திலே, யோவான் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லுவாரே பாருங்களே. ஒரு சீசத்துவத்திலே இதெல்லாம் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு என்னை அனுபவர்கள் என்று சொல்கிறாரே, அந்த சீசத்துவத்தை மட்டும் பேசிவிட்டால் போதுமா? அந்த அது மட்டுமா சீசத்துவம்? இப்போ நான் சீசத்துவத்தை எடுத்து பேசுவதற்கு எத்தனையோ காரியங்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேனே, நான் வாழ்க்கையை அறிந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. தட் ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். லவ்விங் காட் சுப்ரீம்லி. அதிகமாக நேசித்திருக்க வேண்டும், அவன் விருப்பத்தை மாற்றி இருந்திருக்க வேண்டும். அவன் விருப்பம் இன்னும் பூமிக்குரியதாக இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, வருடங்களாய் உணவிண்ட யூதாசை போ. இப்படியெல்லாம் அவர் பாடுவார். ஒரு அந்த நாட்களில் டாக்டர் புஷ்பராஜனுடைய அந்த பாடல், ஐ யூஸ் டு லவ் தட் சாங் வெரி மச். அது ஏனென்றால், பாவியாம் என்னை அன்பு கூர்ந்தாரே என்று சொல்லுகிற அந்த ஸ்நேகம் இருக்கிறது. அது நிலைத்திருந்தால் நீங்களும் நிலைத்திருந்து, நீங்கள் முதலாக நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்று சொல்வதை என்னவென்று சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் செய்து இருந்தால் பிதா உங்களை என்ன செய்வார்? நீங்கள் எனக்கு சீசலாக இருப்பீர்கள், பிதா மகிமைப்படுவார். That is the discipleship. The true disciple is a loving God. The first part should be fulfilled there. அது இல்லாமல் தேவனுக்கு பதிலாக மனுஷனை ஆராதிப்பதோ அல்லது மனுஷங்களை கொண்டு வந்து என்னென்னத்தையோ வைத்து கொண்டு அதையெல்லாம் டாக்டரினை பேசுவதற்கு உங்களை கூப்பிட்டார். your heart is full of God. நீ நேசிக்கிற நேசம் ஒன்று உண்டோ? நீ விட்டு வந்ததை குறித்து உள்ள விருப்பத்தை விட்டு விலகி வந்தீர்களோ? நீதியை நீங்கள் சிநேகித்தீர்களோ? இந்த பூமியில் நான் வாழ்வதே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் என்று அறிந்தீர்களோ? அப்படியெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டை வைத்து நீ வாழ்ந்தால் மை ஃபாதர் வுட் பி ஹாப்பி, மகிமை அடைவார். அவர் உங்களை யூ வுட் பி மை டிசைபிள்ஸ், என்னுடைய சீசலாக இருப்பீர்கள். இந்த சீசலாக இருக்கிற இந்த இடத்துல போய் ஆண்டவர் அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தை லூக்கா 13ஆம் அதிகாரத்தை அவர் சொல்ல வந்தார். தாய் வெறு தகப்பனை வெறு என்று சொல்ல வந்தார். அது அவன் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது தடைகளை எல்லாம் சொல்லும் பொழுது, இதெல்லாம் சொல்லிக்கொண்டு இருந்து தேவனுடைய காரியத்தை விட்டு போய்விடாது. கலப்பில் கைப்பற்று பின்மாறி போகிறவர்கள் என்னென்னத்தையோ சொல்லுவார்கள். நான் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்கின்ற ஒன்று கூட என் வாழ்க்கையிலே சம்பவித்ததே இல்லை. உங்களுக்கு வாழ்ந்ததே போல் நடந்திருக்கிறது 2 மடங்கு நடந்திருக்கிறது. பட் ஐ நெவர் doubted God's love, never gave up my first place to God. என்னுடைய முதலிடத்தை விட்டதில்லை. கலப்பிலே நான் கை வைக்க வேண்டியது கர்த்தர் சொல்லிவிட்டால் அதுதான் அவருடைய கற்பனை ஒன்று தான். வேறு எந்த அழைப்பு இருந்தாலும் நான் மறுத்து விடுவேன். உன் தகப்பன் சாக போயிடான், லெட் மீ யூ கோ தேர், யூ கோ. அவன் அடக்கம் பண்ணுவதற்கு அவனுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். இப்படி நிலம் வாங்கியிருக்கிறாரெல்லாம் காசு கொடுக்க வேண்டுமா? அது நாளைக்கு என்று சொல்லிவிடுங்கள், அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுகின்ற அந்த ஸ்நேகம், முதல் அன்பு இருக்கிறதே, that is the place of the disciple. ஒரு சீசத்துவத்தினுடைய ஒரு மேன்மை, that is important. அது சீரழித்து போய் குடும்பங்களை நாசமாக்கி பிரிவினையை கொண்டு வந்திருக்கிற சபையில் நான் கண்டு வேதனை அடைகிறேன். அந்த நாட்களில் ஒரு புத்தகத்தை யார் இயேசுவின் உண்மை சீசன் என்று போட்டதை எல்லாம் மகிழ்ச்சியோடு போட்டது தான். ஆனால் அந்த ஆஸ்பெக்ட் முழுவதும் லவ்விங் காட் சுப்ரீம்லி, அதை வைத்து தான், அது கான்செப்டை வைத்து தான் உணர்வை கொட்டி அதை டிரான்ஸ்லேட்டும் நான் பண்ணியிருந்தேன். பட் நவ் திஸ் இஸ் மிஸ்யூஸ். அதை தவறாக பயன்படுத்துவதை கண்டு ஐ ஸோ சாரி நான் வருந்துவது உண்டு. ஆகவே உங்கள் சந்தோஷம் என்ன மாற வேண்டும், நிறைவாய் மாற வேண்டும் என்று வருகிற இடம் என்று சொன்னால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என்ன கற்பனை?
கற்பனைகள் என்றால் நீ நிறைய கற்பனை வரிசையை சொல்லுகிற மலை பிரசங்கத்தை எல்லாம் அடுக்கி வைத்து அவர் சொல்லி வருகிறார். அன்பைத்தானே இவர் பேசி வருகிறார், நிலைத்திருப்பதைத்தானே பேசுகிறார். அன்பிலே நிலைத்திரு என்று சொல்லிவிட்டு தானே அதை ஆரம்பிக்கிறார். என்ன கற்பனை? லவ் அதர்ஸ். ஒருவர் நேசிங்கள். தேர் யூ டு டேக் த கிராஸ். சிலுவை எடுக்க வேண்டும். அதில் லூயா மேடம் குயான் அம்மையாருடைய அந்த சிலுவை பயணத்தினுடைய அந்த வாழ்க்கையினை இன்ஸ்பைரிங்க மாற்றினது என்னவென்று தெரியுமா? அவர் சந்தித்த கொடூரமான மாமியார், அவர்கள் சந்தித்த துன்மார்க்கமான கணவன், அவள் சந்தித்த விரோதம் செய்கிற வஞ்சனை புரிகின்ற ஒரு வேலைக்காரி, அவள் சந்தித்த சொத்தையெல்லாம் அபகரிப்பதற்கு முயற்சித்த ரிலேட்டிவ்ஸ், அவர்கள் சந்தித்த அவருடைய தலைமை பிஷப், இவளுக்கு விரோதமாய் செயல்பட்ட செயல்பாடுகள், அவர் சந்தித்த சிறைச்சாலை, ஒரு பெண்மணி தேவனை நேசித்தது நிமித்தம் சிலுவை எப்படி இல்லாமல் சுமந்தால் தெரியுமா? she had to go for the prison. 7 ஆண்டுகள் ஒரு பெண்மணி, ஒரு கொடீஸ்வராய் அரசிய, அது ஒரு பெரிய ராஜாங்கம் செய்கிற இளவரசியாய் வாழ்ந்த ஒரு பெண்மணி, மாளிகையில் வாழ்ந்த ஒரு பெண்மணி சிறைச்சாலையிலே இருந்தார். அதெல்லாம் அவள் சந்தித்த சிலுவையா, அந்த வாழ்க்கை தான் என்னையே புரட்டி போட்டது. 1982 வருடத்தில் இந்த புத்தகத்தை பெற்றேன். அந்த சில ஒரு இடத்திற்குள் முடித்து விட்டேன், அதற்குள்ளே முடித்து விட்டேன் என்று எண்ணுகிறேன். என் வாழ்க்கையே புரட்டி போட்டதே ஐயா. தேர் பிகின்ஸ் த கிராஸ். சிலுவை உண்டாகிறது. சிலுவை சிலுவை என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் எதையோ சிலுவை என்று எண்ணாதீர்கள். என் புருஷன் எனக்கு ஒரு சிலுவை, என் கணவன் எனக்கு ஒரு சிலுவை, இந்த பயல் இருக்கிறானே இவன் எனக்கு ஒரு சிலுவை என்று சொல்லாதீர்கள். யூ என்டியூர் தேட். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று இருக்கக்கூடிய அந்த டேக் த கிராஸ், நீங்கள் அளவும் அதை சகித்து சிலுவை எடுத்து வந்திருக்க வேண்டும். உங்களுடைய சுய விருப்பம் சிலுவை அறையப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடையவன் தன் மாம்சத்தையும் ஆசையும் சிலுவை அறைந்திருக்கிறான் என்று வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். கிராஸ் ஒர்க் அவுட்ஸ் தேர். அங்கே தான் கிரியை செய்கிறது. பீப்புள் ஃபர்கெட். அதை மறந்து போன அப்படின்னாலே, அதை யாரும் சரியாக சொல்லாத அப்படின்னாலே எதையோ சிலுவை என்று அவர்கள் சொல்லி வைத்துவிட்டு கேஷுவலாக அவர் பேசுகிற பேச்சும் வெறுப்பும் அவர்கள் காட்டுகின்ற விரோதங்களையும் பார்க்கும் பொழுது they don't know the commandments. கற்பனைகளை அறியவில்லை. கற்பனைகள் என்று சொல்கிற 2வது கற்பனையில் அவர் வாழ்க்கையில் சேரவில்லை. கேட்டால் நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் என்று வாழ்வதானா கிறிஸ்தவ வாழ்க்கை? ஒரு பக்கம் இப்படி கொண்டு போவதோ, அல்லது ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கிளப்பு போல் மாறி தேவனை விட்டுவிட்டு தேவனை அன்பு வருகின்ற நிலைத்திருக்கிற வாழ்க்கையை வாழ்வதில்லை. அவருடைய ஜீவியத்திலே திருப்பி போய் நக்கி கொண்டு இருப்பதை போல் கெட்டதை வாழ்ந்து கொண்டு இருப்பார். முதலிடம் தருவதற்கு பதிலாய் தேவனுக்கு 2வது இடத்தையும் 3வது இடத்தையும் கொடுத்து வைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். தட்ஸ் ஏ யூஸ்லெஸ். அதுபோன்று யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி ஆண்டவர் கேட்டார். நோ, யுவர் ஜாய் இஸ் தேர். உடைய மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சியாய், நிறைவான பூரணமான மகிழ்ச்சியாய், உங்களுடைய சமூகத்திலே பாதி மகிழ்ச்சி என்று இல்லை, நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லுகின்ற அந்த வாழ்க்கையை தான் த சர்ச் ஷுட் ஹேவ் தேன். சபை வைத்திருந்திருக்க வேண்டும். சபையில் உள்ளவர் வாழ வேண்டும். we're all church called together. இங்கே வரும்பொழுது வெறும் விசிட்டராக நாம் வருவதில்லை. we love one another. அங்கே இருக்கக்கூடிய சில சகோதரிகள் வெறும் வேறு மாதிரி நடக்கும் பொழுது I had a great pain in my heart. What is this? Why the use of the church? சபையினுடைய இருந்து என்ன பிரயோஜனம்? அவர்கள் இருந்து என்ன கற்றுக்கொண்டார்கள் புரியவில்லையே என்று எனக்கு மனங்கலங்கி போயால் சில இதற்கு முன்பு இந்த ஒரு குரூப் இருந்தது, பெரிய பெரிய குரூப்பெல்லாம் வந்ததெல்லாம் அவர்களுக்கு காட்டின விரோதங்கள் துரோகங்கள் எல்லாம் சொல்லி முடியாததெல்லாம், ஒரு ஏபிசிடி கூட அறியவில்லை என்று அறிவதெல்லாம் ஒன்று எனக்கு தெரியும். முதலாவது, அவரோடு கொண்ட சந்தோஷத்தை பெறவில்லை. 2வது, பிறகுதான் அந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷமாக வருகிற இடம் அவர்களுக்கு தெரிவதில்லை. தேர் ஆல்மோஸ்ட் மைனஸ் இன் எவ்ரி திங். 2 பதிலையும் மைனஸாக வாழ்ந்து விட்டவர்களை வைத்து பல ஆண்டுகள் பிரயாசப்பட்டோம். அந்த பிரயாசத்தை ஆண்டவர் கண்டாரா? எஸ். கல்லிலே நார் உரித்ததை போல் உரிக்கதை ஆண்டவர் பார்த்தாரா? எஸ். வி டிட் தட். தேவன் கொடுத்த யாரையும் புறம்பே நாம் தள்ளுவதில்லை. பிதா எனக்கு தந்த ஒருவரையும் நாம் புறம்பே தள்ளுவதில்லை என்று வைத்துத்தான் வாழ்ந்தோம். சிசுத்துவம் என்று தப்பாக பயன்படுத்தி அதை திரித்து உன்னை பிரதரை வெறுக்கலாம், அந்த மூப்பரை வெறுக்கலாம், யாரை வேணால் வெறுக்கலாம் ஐயா, சும்மா வெறு என்று சொல்லி அதை ஒரு கூட்டத்தை குட்டி வைத்தார்களே பார்ப்போம். ஒரு
மூப்பர்கள் ஒரு கூட்டத்தை வைத்து நடத்தி வெறுப்பதற்கென்றே ஒரு கூட்டத்தை உருவாக்கி, குறை சொல்வதற்கென்றே புறங்கூறுவதற்கென்றே ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்தார்களே பாருங்கள். தட்ஸ் a very bad thing. மிக மோசமான ஒரு வாழ்க்கை. ஆகவே abide in his love, அப்படி அன்பிலே நிலைத்திருங்கள். then love one another. இந்த 2 கற்பனைகளை நீ மெய்யாவே என்ன அன்பு கூர்ந்தால் என்று கேட்டு விடுவார். இல்லை என்றால் என்ன கேட்பார் தெரியுமா? தோளை தட்டி கேட்பார், யூ லவ் மீ? எஸ் ஐ லவ் யூ. நோ 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 நோ. அவசரப்பட்டு சொல்லாதே. நீ மெய்யாகவே என்னை அன்பு கூறுவர்களாக இருந்தால் கோ அண்ட் லவ் அதர்ஸ். அது இப்படி நடக்கிறதே, டேக் யுவர் கிராஸ், உன்னுடைய சிலுவை எடு என்று சொல்லுவார். அதுபோன்ற ஒப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சபை எப்படி இருக்க வேண்டும்? நிறைவான சந்தோஷம் கொண்ட சபையாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள். எஸ், எல்லோரும் நிறைவான சந்தோஷம் கொண்ட ஒரு குடும்பமாய் வாழ்வதும் சபையாய் வாழ்வதும் இந்த உலகத்திற்கு இப்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் என்னுடைய சீசல் என்று உலகம் கண்டுகொள்ளும் என்று ஆண்டவர் சொன்னார். த ஹோல் வேர்ல்டு வில் நோ தேட், திஸ் ஹோல் ஸ்ட்ரீட் வில் நோ தேட். எத்தனை ஆண்டு காலமாக நாம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கிறிஸ்மஸ் அன்றும் கேக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்து ஜெபித்து வருகிறோம். எவ்வளவு வரவேற்று நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். வி லவ் எவ்ரி ஒன். யாரிடமும் எந்த விரோதம் வைத்து நாம் வாழ்ந்தது இல்லை. வி என்டியூர் திஸ். ஏதோ அநீதிகளை சகித்துக் கொள்கிறோம். தட்ஸ் ரைட். வி டேக் த கிராஸ். சிலுவை எடுத்து வாழ்கிறோம். தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்வது, நீங்கள் தேவனை நேசிக்காமல் இருக்கிற இடத்திலிருந்து சொல்லாதீர்கள். அது உலகத்தான் பேசுகிற வார்த்தை. அதை நீங்கள் செய்வது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ அநீதியாய் பாடுபட்டால் கீர்த்தியோ அது இல்லை என்று அதை மறுத்து விடுவார். ஆகவே நிறைவான சந்தோஷம் உண்டாகும்படி உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லுகிற அந்த பகுதியை எழுந்து போய்விடாதுங்கள். அதுதான் அபைடிங் லவ். வானங்கள் வழியாய் மேலே ஏறி பிதாவின் வலது பார்சத்திலே உட்காரச் செய்வது அந்த சிலுவை தானையாக உட்கார வைக்க முடியும். அந்த சிலுவை இல்லை என்றால் யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. பல வீடுகளுக்கு செல்லும்போதெல்லாம் என்னென்னமோ அவர்கள் பிரச்சனைகளை சொல்வதெல்லாம் தெர் இஸ் மைனஸ் கிராஸ் தேர். சிலுவை அங்கே இல்லை என்பதை தானே காட்டுகிறது. என்று இவர்கள் சிலுவையை கற்றுக்கொள்வார்கள். நான் அவர்களை ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ, அவளை கட்டாயப்படுத்தத்தான் முடியுமோ? அப்படியே கட்டாயப்படுத்தினாலும் அந்த சீமோன் அந்த இதை ஒரு பேரை கொண்டவன் இயேசு சுமந்து கொண்டு போல கட்டாயப்படுத்தி கொஞ்சம் நேரம் சுமந்து விட்டு அப்புறம் ஓடி விட்டு போய்விடுவான். அதுபோல் தான் இருப்பார்கள். இல்லாமல் இடைவெளியிலே வந்தவர்களைப் போல் போய்விடாதீர்கள். அதேபோல் நாம் செய்வது இல்லை. எத்தனை பிரச்சனைகளை என்னென்னமோ உலகத்தானே வைத்து, ஏன் சொந்த தாய் தகப்பன், சொந்த கணவன் மனைவி இதெல்லாம் வைத்து பேசுவது சரிதானோ? யூ டூ நாட் ஹேவ் த கிராஸ். டு யூ லவ் த கிராஸ்? சில நேசிக்கிறீர்களா? நாட் ஜீசஸ் கிராஸ். அவர் அதை எல்லோரும் நேசிக்கிறோம். சிலுவிலே அன்பு கூர்ந்தார். தட்ஸ் ரைட். பட் காட் ஹஸ் கிவன் யூ கிராஸ். அவனவன் தன் சிலுவை எடுத்து, இயேசுவின் சிலுவை அல்ல, தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன் என்ற பகுதியில் தான் என்ன சந்தோஷம் நிறைவாகும். என்ன இருக்கிறீர்கள்? என் சந்தோஷம் தமிழ் என்ன வாசிக்கிறோம்? நிறைவாகுவா? எஸ், நிறைவாக இருக்க முடியும். என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். சொல்லுங்களேன். அந்த பாட்டு படிப்பீர்கள். ஜோயல், இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல், ஐ எம் சிங்கிங், ஐ எம் டான்சிங், ஜீசஸ் மேட் மீ ஹோல், ஜீசஸ் ஆல் த டைம்ஸ் மேக் ஹோல். முழுமையை தான் உருவாக்குவார். அப்படி இருக்கிற முழு இருதயத்தில்தான் பப்ளிங் ஜாய், மகிழ்ச்சி உண்டாக முடியும். அப்படி என்ன வாசிக்கிறீங்க? எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுது. டனில் சார் படிங்கள், ஜோயல் படிங்கள், ஜக்கு படிங்கள். என்ன செய்ய வேண்டும்? என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அதுபோன்ற நிறைவான சந்தோஷத்தை செக் யுவர்செல்ஃப் த ஹோல் டே. ஒரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். அன்றன்று நாளுக்குரிய பாடுகள் போதும். அந்த நாளிலே உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். அப்படி இல்லை என்றால், ஒருவேளை நீ ஆரம்பத்திலேயே அபைடிங் இன் ஹீஸ் லவ், அப்படி அன்பிலே நிலைத்திருப்பதில் கோளாரா, சீசனாக இல்லையா, முழு இருதயமாக நேசிக்கக்கூடிய நேசம் உங்களிடத்தில் இல்லையா, விட்டு வந்த பாவங்களுக்கெல்லாம் போய் கொண்டு இருக்கிறீர்களா? செக் பண்ணுங்கள். முதலாவது தேவனை தேடுவதற்கு தவறி விட்டீர்களா? போய் செக் பண்ணுங்கள்.
தென் கம் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். அந்த இரண்டாவது பகுதிக்கு வந்து செக் யுவர் லவ் வித் ஒன் another, with your immediate father and mother, immediate husband and wife, immediate children and parents, and immediate opposite people, and immediate whosoever they are. உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள் என்று எழுதியிருக்கு. நெருங்கி எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தள்ளிவிட்டு ஓடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவங்க பாவங்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லை, ரைட்டு தான். தமிழ் என்ன இருக்குது? பாரங்களை ஒரு ஒலிம்பிக் ஓட்டத்தில் ஓடுகிறவன் ஒரு இடுப்பில் ஒரு சாவி கோத்தை வைத்து விட்டு ஓடினால் என்ன சொல்லுவான்? இது முக்கியமானது சார். நோ, எந்த சாவி கோத்தாக இருந்தாலும் தூக்கி என்ன செய்யணும்? போட்டு விடுங்கள். என்ன இப்படி ஃபுல் பேண்ட்டை வந்து வைக்கிற ஒரு ஜட்டி மாதிரி அந்த தான் போடணும். எனக்கு பிடிக்காதே, பொங்கல் இதெல்லாம் வெயிட்டு, இதை வைத்து ஓடவே முடியாது என்று சொல்லிவிடுவான். அதுபோல் யூ கேரி ஆல் த வெயிட் தேர். இந்த உலகத்தை தூக்கி சுமந்து கொண்டு ஓட வருகிறவனை தகுதியற்றவன் என்று தள்ளிவிட மாட்டாரா? ஓடுவதற்கே தகுதியெல்லாம் ஓடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான். ஓடவில்லை, ஆனால் ஓடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான் என்றால் எவ்வளோ பெரிய பைத்தியமாய் அது தோன்றும். ஓடவே இல்லை. ஓடியிருந்தால் அவர்கள் அடுத்த பகுதிக்கு வந்திருப்பார்கள். ரோமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பாவிலால் வந்த விரோதங்களை சகித்தார் என்று அந்த சிலுவையினுடைய மேன்மையை அறிந்து என்னுடைய சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று கதறி தேவனுடைய சமூகத்திற்கு சென்று கிமி மை கிராஸ், எனக்கு சிலுவை தரம். அவனவன் தன் சிலுவை எடுத்து என்று சொன்னால் சும்மா ஓசியாய் போடுவதைப் போல் இல்லை. God has to show me, this is your cross. உன் சிலுவை யூ டேக் இட். உனக்காக எடுத்த சிலுவை இல்லை, அது யூ எடுக்க வேண்டிய சிலுவை என்று சொல்லி அதை எடுத்து வருவதற்கு சீர்படுத்தி கொள்ளுங்கள். வருகை மிக மிக சமீபம். நாம் எண்ணுவதற்கும் சிந்திப்பதற்கும் மேலாக அவருடைய வருகை சமீபித்து விட்டது. ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி வாழ கடவோம். யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்வோம்.